உலக மக்களே வணக்கம். சசிகலா மேடம், பெண்களை பற்றி நீங்களாம் பேசவே கூடாது. நீங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த பெண்கள் அரசியல் பண்ணாங்களோ அவங்க பூரா பேசவே கூடாது. எங்கள் பாட்டி அன்னை தெரசாவிலேருந்து தான் கேட்குறேன். சரிங்களா? எங்களுடைய ஆடையை பாருங்கள், எங்கள் ட்ரெஸ்ஸை பாருங்கள் எப்படி இருக்குங்க. பெண்களோட ட்ரெஸ்ஸை பாருங்க, பார்த்தீங்களா? பெண்கள் ட்ரெஸ் எப்படி இருக்கணும், ஆண்கள் ட்ரெஸ் எப்படி இருக்கணும்? ட்ரெஸ்ஸில் ரெண்டு பேருமே ஒழுக்கமாக இருக்கணும்ல. சொல்லுங்க சொல்லுங்க மேடம். அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம், அங்கே காலேஜ் பெண்கள் என்ன சொன்னாங்க கேட்டிங்களா? காதில் கேட்டிங்களா? கேட்கலையா? கேட்டிருக்க மாட்டீங்க. சரிங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஏன் கிடையாது? பெண்கள் வெளியேறி வேலைக்கு போக முடியல. பெண்கள் பிரதமராக இருந்திருக்கீங்க, முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, ஏன் பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறி போக முடியல? கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது பெண்கள் வெளியேறி போக முடிஞ்சா? தமிழ்நாட்டில் ஜெயலலிதா இருக்கும்போது பெண்கள் வெளியேறி வேலைக்கு போக முடிஞ்சா? அப்புறம் என்ன நடக்குது நாட்டில்? ஏன் பெண்கள் வெளியேறி போக முடியல? பெண்கள் ட்ரெஸ்ஸுக்கு அரைகுறையாக போட்டு ஆண்களை காமத்தை உருவாக்கிருக்கீங்க. வெறி பிடிச்ச நாய் மாதிரி ஆண்களை பூரா சுத்த விட்டுருக்கீங்க. சரிங்களா? அதான் பெண்கள் வெளியேறி போக முடியல. ஒரு 40 வயசு பெண் ஒரு ஆணோட வாழ முடியல. 5 வயசு பெண், 8 வயசு பெண், 10 வயசு பெண், 4 ஆம்பளை தொடுறான். அந்த பெண்ணோட வேதனை உங்களுக்கு புரிஞ்சா நீங்கள் அப்படி ட்ரெஸ்ஸு போடலாமா? சொல்லுங்கள். 40 வயசு பெண் ஒரு ஆணோட வாழ முடியல. 7 வயசு பொண்ணு, 8 வயசு பொண்ணு, 10 வயசு பொண்ணு, 4 ஆம்பளை தொடுறானே, நீங்கள் அப்படி ட்ரெஸ்ஸு போடலாமா? நீங்கள் செய்கிறது தவறில்ல. பெண்கள் அப்படி ட்ரெஸ்ஸு போட விடலாமா? பெண்கள் யாராச்சும் இறங்கி போராடுறீங்களா? நீதிமன்றத்தில் உருண்டுறீங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். பெண்கள் சமுதாயமே, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். சும்மா ரோட்டில் அரசியல் பேசிட்டு போகக்கூடாது. பூ வைக்கிறதுக்கு, செருப்பு வாங்கிறதுக்கு,